ஹாய், இன்றைக்கி செகண்ட் டேயில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்டர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு அப்புறமாட்டிக்கா ஹம்ஸ் கொடுக்கணும். அப்புறமாட்டிக்க பெரிய ஹம்ஸ் கொடுக்கணும். கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து ஃபில்லிங்ஸ் கொடுத்து கீழே ஒரு ஹம்ஸ் கொடுத்து டாட் வச்சோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட். எல்லாத்துக்குமே கீழே ஹம்ஸ் கொடுத்து டாட் வைக்கணும். நான் சில இதுக்கு வச்சுருக்க மாட்டேன், நீங்கள் வந்து வச்சிடணும். அடுத்த செகண்ட் டிசைன் 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டால் தான் அந்த டிசைன் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து ஃபில்லிங் கொடுத்து கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு டாட் வச்சோம்னா செகண்ட் டிசைனும் கம்ப்ளீட்டட். அடுத்த தேர்ட் டிசைன் வந்து ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு டாட் டாட்டாக வச்சுருக்கணும். எல்லாமே நம்ம வந்து பேசிக் எலமெண்ட்ஸில் பார்த்தோம்ல, அதை வச்சு தான் நம்ம டிசைன் போடுவோம். ஹம்ஸ் போட்டு எல்லாத்துக்குமே டாட் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வேவி லைன் மாதிரி போட்டுக்கணும். போட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு மேலேயும் கீழேயும் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமானது, ஃபில்லிங்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து உடனே பண்ணக்கூடாது. நம்ம வந்து உடனே பண்ணோம்னா அது ஸ்மட்ஜ் ஆயிடும். நம்ம வந்து அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமாட்டிக்கு தான் அந்த ஃபில்லிங்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு வீடியோக்காக அப்படி ஃபில்லிங் பண்ணி காட்டியிருக்கேன், ஆனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபோர் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும். சென்டரில் உள்ள இதுக்கெலாம் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கணும். சென்டரில் உள்ள 2 இதுக்கு ஃபில்லிங்ஸ் கொடுத்து கீழேயும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஃபஸ்ட்டு உள்ள 2க்கு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கணும். எல்லாத்துக்குமே கீழே ஹம்ஸ் கொடுத்து டாட் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த பார்டர் லைன் வந்து ஃபில்லிங் ஆகும், நல்லாயிருக்கும். அடுத்த சென்டரில் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து 2 போட்டுக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு எல்லாத்துக்குமே ஃபில்லிங்ஸ் பண்ணோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட் ஆகிடும். பார்க்கவும் அழகாக பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாரி, இந்த டிசைன் வந்து கட்டாக இருக்குது. வீடியோ நான் கவனிக்கலை, சாரி. அது வேணால் நான் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ்க்குள்ள உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கொஞ்சம் தள்ளி லைன் போட்டுக்கணும். நம்ம வந்து பேசிக்கில் பார்த்தோம்ல, பேசிக் எலமெண்ட்ஸில் டாட்டு
இதுவும் அந்த மாதிரி டாட் டிசைன் தான். இதில் வந்து நிறையா டிசைன் போடலாம். ஃபஸ்ட்டு டாட் டிசைன், அப்புறமாட்டிக்கா ஹார்ட் மாடலில் போடலாம், அப்புறம் டைமண்ட் ஷேப்பில் போடலாம், என்ன மாதிரி வேணாலும் போடலாம். உங்களுக்கு எதுவும் மாடல் தெரிஞ்சாலும் நீங்கள் போட்டு காட்டுங்க. இது வந்து எல்லாமே இந்த இதில் வந்து ஒரே டிசைன் போடணும். நான் வந்து சும்மா உங்களுக்காக ஒரே இதுக்குள்ளே நான் வேறு நிறையா டிசைன் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து தனித்தனியாக தான் போட்டு அனுப்பணும் எனக்கு. நெக்ஸ்ட்டு 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டு கீழே ஸ்ட்ரைட் லைன் போட்டு வேவி லைன் மாதிரி போட்டு டாட் வச்சிடணும். அவ்வளோதான், அந்த டிசைன் கம்ப்ளீட்டட். உள்ள ஃபில்லிங் கொடுத்து கீழேயும் ஹம்ஸ் வச்சு டாட் வச்சுக்கிடுங்க. நான் வைக்கலாம், நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசைன் 2 ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து கீழே 2 ஸ்ட்ரைட் லைன், 3 ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து ஃபில்லிங் கொடுத்துக்கணும். கீழே உள்ள 2க்கும் கீழே உள்ளதில் மேலே உள்ள 2க்கும் ஃபில்லிங் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ வந்து டீ போடுற மாதிரி போடணும். ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு நல்லா போடணும், அப்புறமாட்டிக்கா ஆப்போசிட்டாக இந்த மாதிரி டீயாக போட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட்டட் ஆயிடும். எல்லாத்துக்குமே கீழே வந்து ஹம்ஸ் போட்டு டாட் வச்சுக்கோங்கம்மா. இது நம்ம பேசிக் எலிமெண்ட்ஸில் பார்த்த டிசைன் தான். இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டுக்கணும். அடுத்த நெக்ஸ்ட்டு டிசைன் இது ரொம்ப ஈஸி. ஜிக்ஸாக்காக இங்கிட்டும் அங்கிட்டும் இந்த மாதிரி போட்டோம்னா டிசைன் கம்ப்ளீட்டட் ஆகிடும். மேலே வந்து இது பண்ணிக்கிறங்க.